கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன். என்னைக்காவது வந்து அன்னை தெரசா சொல்லியிருக்காங்களா? காந்தி சொல்லியிருக்காரா? இந்த நாட்டுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன்டா டேய், நான் இல்லைன்னா விடுதலை வாங்க முடியுமா காந்தி சொல்லியிருக்காரா? அன்னை தெரசா வந்து என்ன நான் எத்தனை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் அப்பர் ஹேண்டட் வார்த்தைங்க, அப்பர் ஹேண்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பேசியிருக்காரு, உங்களுக்காக துன்பங்களை சுமந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன். என்ன துன்பம், என்ன துன்பம்? மக்கள் தான் சாகுறாங்க. மக்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சு தாவேக்க ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல 51 பேர் இறந்துருக்கதா கணக்கு சொல்றாங்க. மக்கள் தான் துன்பத்தை சுமக்குறாங்க. இயேசு வந்து சிலுவையில் அடிச்ச மாதிரி, மக்களை வந்து சிலுவையில் அடிச்ச மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இவர் போற இடத்துல எல்லாம் காவு வாங்குது, இல்ல ரத்தம் பாக்குது. இன்னைக்கு கூட ரத்தம் பார்த்துருச்சு, போன் உடைஞ்சிருச்சு, இல்ல ரத்தம் வந்திருக்குமா வராதா? ரத்தம் பார்க்காம அந்த வாகனம் நகரவே நகராதுங்க. ரத்தம் பார்த்துதான் அந்த வாகனம். யமன் வாகனமா? யமன் வாகனம் இல்ல, யமன் வாகனத்தை மீறின ஒரு வாகனமா இருக்கு. யமன் கூட பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள போய் வந்து உயிர் எடுக்க மாட்டான். தனித்தனியா வீட்டுல போய் ஃப்ரீயா இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு வருவான். ஆனா இவர் வந்து கூட்டத்துல உள்ள பூந்து இது பண்றாரு. சரி, நான் வந்து என்னுடைய வசதியை விட்டு வந்துட்டேன், என்னுடைய அதை விட்டு வந்துட்டேன், இதை விட்டு வந்துட்டேன் எல்லாம் சொல்றீங்கல்ல. சரி, நீங்க யாரு?